வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ். இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல இது வந்து பார்ட் 1. ஓகே. இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஃபெடரேஷன். இந்த ஃபெடரேஷன்ல நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்கும் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ். ஸோ இந்த சென்டருக்கும் ஸ்டேட்ஸுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இல்லை கோஆபரேஷன் வேணும் அப்படின்னாலும் அதையெல்லாம் டீல் பண்றதுக்கு கான்ஸ்டியூஷன்ல சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னே தனி ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இப்ப ஸ்டேட்ஸ்க்கும் நடுவுல ஒரு நல்ல கோஆபரேஷன் கொண்டு வரணும், இல்ல அது ஸ்டேட்ஸ்க்கு நடுவுல ஏதாச்சும் டிஸ்பியூட் அப்படின்னா அதையெல்லாம் டீல் பண்றதுக்கு தான் வந்து இன்டர்ஸ்டேட் ரிலேஷன் தனியா கான்ஸ்டியூஷன்ல சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸை ப்ரமோட் பண்ற விதமா கான்ஸ்டியூஷன்ல இருக்குது அப்படின்னா 4 ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஃபெய்த் அண்ட் கிரெடிட் கிளாஸ். ஆர்டிகல் 261 இதை வந்து டீல் பண்ணுது. ஃபுல் ஃபெய்த் அண்ட் கிரெடிட் கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேட் கொண்டு வர்ற பப்ளிக் ஆக்ட் ஆகட்டும் இல்ல ஒரு கோர்ட்டோட ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் ஆகட்டும், மற்ற ஸ்டேட்ஸும் அதை ரெகக்னைஸ் பண்ணணும். அப்படின்னா மியூச்சுவல் ரெகக்னிஷன் ஆஃப் பப்ளிக் ஆக்ட்ஸ், ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் இதெல்லாம் பேசுறதா வந்து ஆர்டிகல் 261. செகண்ட், இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட். 2 ஸ்டேட்ஸ்க்கு நடுவுல வாட்டர் டிஸ்பியூட் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆர்டிகல் 262 இதை வந்து டீல் பண்ணுது. அடுத்தது இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் கிரியேட்டட் பை பிரசிடென்ட். எதுக்கு அப்படின்னா ஸ்டேட்ஸுக்கு நடுவுல ஒரு நல்ல கோஆபரேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டதுதான் வந்து இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இது வந்து ஆர்டிகல் 263 இன்டர்ஸ்டேட் கவுன்சில டீல் பண்ணுது. ஓகே. அடுத்த 4th ப்ரொவிஷன் என்னன்னா இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். 2 ஸ்டேட்ஸ்க்கு நடுவுல ட்ரேடோட ஃப்ரீடம் எப்படி இருக்கு அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் இருக்கா, இல்ல ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட்ல நீங்க ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதா, இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டா யார் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போடலாம், இந்த மாதிரி எல்லா டைப்ஸையும் டீல் பண்றதா வந்து இந்த ப்ரொவிஷன் ஆர்டிகல் 301ல இருந்து 307 வரைக்கும் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸை டீல் பண்ணுது. ஸோ இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸை ப்ரமோட் பண்ற விதமா இன்டர்ஸ்டேட் 2 ஸ்டேட்ஸுக்கு நடுவில் ஒரு நல்ல கோஆபரேஷன் கொண்டு வரணுங்கிறதுக்காக கான்ஸ்டியூஷன்ல 4 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதுதான் வந்து ஃபுல் ஃபெய்த் அண்ட் கிரெடிட் கிளாஸ், இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அண்ட் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். 5th பார்த்தோம் அப்படின்னா ஜோனல் கவுன்சில் அப்படின்ட்டு ஒரு பாடியை பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் மூலமா கிரியேட் பண்ணுது. அந்த ஆக்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1956 மூலமா இந்த ஜோனல் கவுன்சில் அப்படின்ட்டு ஒரு பாடிய பார்லிமெண்ட் கிரியேட் பண்ணுது. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா அந்த ஒரு ஜோன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸுக்கு நடுவுல ஒரு நல்ல கோஆபரேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதோட எய்ம். ஸோ ஸ்டேட்ஸுக்கு பிட்வீன் த ஸ்டேட்ஸ் கோஆபரேஷன் கொண்டு வர்றதுக்காக கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது இந்த 4ம். இது மட்டும் பார்லிமெண்ட் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாடி தான் இந்த ஜோனல் கவுன்சில். ஓகே. இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம 2 டாபிக் பார்க்கலாம். ஒன்னு இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட், இன்னொன்னு இன்டர்ஸ்டேட் கவுன்சில். மீதி 3 டாபிக்கையும் நெக்ஸ்ட் பார்ட்ல கவர் பண்ணலாம். ஓகே. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் என்னன்னா இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட். ஆர்டிகல் 262 வந்து இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டை டீல் பண்ணக்கூடிய ஆர்டிகல். இந்த ஆர்டிகல்ல 2 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் என்னன்னா பார்லிமெண்ட் பை லா. Parliament by law may provide for the adjudication of dispute with respect to use, distribution and control of waters of any interstate river and river valley. அப்படின்னா பார்லிமெண்ட் இப்ப 2 ஸ்டேட்ஸ் நடுவுல இருக்கக்கூடிய ரிவர்ல ஏதாச்சும் டிஸ்பியூட்னாலோ, என்ன மாதிரி டிஸ்பியூட் அப்படின்னா யாரு அந்த ரிவரை கண்ட்ரோல் பண்ணணும், அந்த ரிவர்ல இருக்கக்கூடிய வாட்டரை 2 ஸ்டேட்ஸும் எவ்வளவு ஷேர் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஏதாச்சும் டிஸ்பியூட் அப்படின்னா பார்லிமெண்ட் ஒரு லா கொண்டு வந்து அந்த டிஸ்பியூட்டுக்கான சொல்யூஷனை கொடுக்கலாம் அப்படிங்கறதான் இந்த ப்ரொவிஷனோட மீனிங். பார்லிமெண்ட் பை லா ப்ரொவைட் ஃபார் அட்ஜுடிகேஷன் ஆஃப் டிஸ்பியூட் with respect to use, distribution and control of interstate rivers. Okay. இப்ப செகண்ட் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா பார்லிமெண்ட் இன்னொரு என்ன மாதிரி லா கூட கொண்டு வரலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல வேற எந்த கோர்ட்டோ இந்த இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியும் பார்லிமெண்ட் ஒரு லா கொண்டு வரலாம். தட் இஸ் பார்லிமெண்ட் கேன் ப்ரொவைட் தட் neither Supreme Court nor any other court can exercise jurisdiction in respect of any such dispute. So article 262ல 2 provisions இருக்கு. பார்லிமெண்ட் இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர்ல ஏதாச்சும் டிஸ்பியூட் அப்படின்னா பார்லிமெண்ட் ஒரு லா கொண்டு வந்து அந்த டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணலாம்.
செகண்ட் ப்ரொவிஷன் என்னன்னா பார்லிமெண்ட் இன்னொரு லாவும் கொண்டு வரலாம். என்னன்னா இன்டர்ஸ்டேட் வாட்டர்ல ஏதாச்சும் டிஸ்பியூட் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல வேற எந்த கோர்ட்டோ தலையிடக்கூடாதுன்னு சொல்லியும் ஒரு லா கொண்டு வரலான்ட்டு இந்த செகண்ட் ப்ரொவிஷன் சொல்லுது. ஓகே, இப்ப இந்த ஆர்டிகல் 262 யூஸ் பண்ணி பார்லிமெண்ட் 2 ஆக்ட் கொண்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரிவர் போட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1956 அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் ஆஃப் 1956. எந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி இந்த 2 லாவை ஆக்ட பார்லிமெண்ட் கொண்டு வந்திருக்குன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய இந்த ப்ரொவிஷன். இன்னும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இன்டர்ஸ்டேட் வாட்டர்ல ஏதாச்சும் டிஸ்பியூட் அப்படின்னா பார்லிமெண்ட் ஒரு லா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி ஆர்டிகல் 262 யூஸ் பண்ணி பார்லிமெண்ட் 2 ஆக்ட கொண்டு வந்திருக்காங்க. ஏன் இந்த 1956 சமயம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1956 சமயம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1956 அப்படின்னு ஒண்ணு வந்தது. இது வந்து நிறைய ஸ்டேட்ஸை உருவாக்குச்சு. ஸோ இந்த ஆக்டுக்கு முன்னாடி வரைக்கும் டோட்டலா இந்தியால 14 ஸ்டேட்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து உருவாகுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 1960ல பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து மகாராஷ்டிரா ஸ்பிளிட் ஆச்சு. 1966ல பஞ்சாப்ல இருந்து ஹரியானா ஸ்பிளிட் ஆச்சு. இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்டேட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சுது. சோ நிறைய ஸ்டேட்ஸ், இப்போ ஒரு ஸ்டேட் இருக்கு, ஆனா இந்த ஒரு ஸ்டேட் வந்து இப்ப 2ஆ உடையுது அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸுக்கு நடுவுல போகக்கூடிய ரிவர்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸையும் நம்ம வந்து இப்ப ஷேர் பண்ற நிலைமையில் இருக்கிறோம். சோ நிறைய ஸ்டேட்ஸ் வந்து 1956 உருவாச்சுனால நிறைய டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம 1960s வாக்குல பாத்தீங்கன்னா கிரீன் ரெவல்யூஷன் காலகட்டம். அது கிரீன் ரெவல்யூஷன்ல ஹை ஈல்ட் வெரைட்டி சீட்ஸ் நிறைய யூஸ் பண்ணாங்க. ஸோ டிமாண்ட் ஆஃப் வாட்டர் ஜாஸ்தி ஆச்சு. ஸோ வாட்டரோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகினால டிஸ்பியூட்ஸ் ஜாஸ்தி ஆச்சு. அதனால இந்த பார்லிமெண்டோட இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956க்கான தேவையும் ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது இப்ப இந்த 2 ஆக்ட் பத்தியும் பார்க்கலாம். ரிவர் போர்ட் ஆக்ட் ஆஃப் 1956 பத்தியும் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் ஆஃப் 1956 பத்தியும். இந்த ரிவர் போர்டு ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா இட் எம்பவர்ஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் டு கன்ஸ்டிடியூட் ரிவர் போர்டு ஃபார் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ் அண்ட் ரிவர் வேலிஸ். ஸோ இந்த ஆக்ட் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரிவர் போர்டு அப்படின்ட்டு ஒன்ன கன்ஸ்டிடியூட் பண்ணலாம். அந்த ரிவர் போர்டோட வேலை என்ன அப்படின்னா அந்த இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸை ரெகுலேட் பண்ணும் அண்ட் அதை டெவலப் பண்ணும் அப்படிங்கறத இதோட எய்ம். ஸோ எப்ப வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிவர் போர்டு அப்படின்ட்டு ஒன்னு கன்ஸ்டிடியூட் பண்ணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும், தட் இப்படி எங்களுக்கு ரிவர் போர்டை கன்ஸ்டிடியூட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி அதுபடி ரிவர் போர்டை கன்ஸ்டிடியூட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இப்ப வந்து நமக்கு காவேரி ரிவர் போர்டு அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. இதோட மெயின் எய்ம் என்ன, இந்த காவேரி ரிவரை டெவலப் பண்ணும், ரெகுலேட் பண்ணும் அப்படின்ட்டு. என்ன மாதிரி எல்லாம் ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் பொல்யூஷன் இருந்துச்சுன்னா அந்த பொல்யூஷனுக்கான சொல்யூஷன் கொடுக்கலாம் இந்த ரிவர் போர்டு. இல்ல அப்படின்னா அந்த காவேரியோட வாட்டர் டேபிள் எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த ரிவர் போர்டு வந்து சஜஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது ஒரு பாசிட்டிவ் கனெக்டேஷன் இருக்கு எதுக்கு, இந்த ரிவர் போர்டுக்கு. ஓகே, அடுத்தது இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் ஆஃப் 1956. இட் எம்பவர்ஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், டு கன்ஸ்டிடியூட் an ad hoc tribunal for adjudication of interstate water dispute. ஸோ இந்த ஆக்ட் படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆட்ஹாக் ட்ரைபியூனலை கிரியேட் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்டுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இந்த ட்ரைபியூனலை கிரியேட் பண்ணலாம். இந்த ட்ரைபியூனல் அந்த டிஸ்பியூட்டுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். ஸோ அப்படி ட்ரைபியூனல் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு, அதோட டெசிஷன் வந்து ஃபைனல் அண்ட் பைண்டிங் ஆன் both the state governments. அண்ட் இந்த ஆக்ட் படி என்னன்னா இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட் அண்ட் அதர் கோர்ட்ஸ் எல்லாம் வந்து தலையிடக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஆக்ட் சொல்லுது. சோ இந்த ரிவர் போர்டு ஆக்ட்ஸுக்கும் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் ரோல் பிளே பண்ணுது. இது ரிவர் போர்டு ஏன்னா ரெகுலேட் பண்றது, அதுக்கு என்ன மாதிரி எல்லாம் டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு பாசிட்டிவா சொல்றதா ரிவர் போர்டு. வேறஸ் இந்த ட்ரைபியூனல் எப்பதான் கன்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க, ஏதாச்சும் இன்டர்ஸ்டேட் ரிவர்ல ஏதாச்சும் டிஸ்பியூட் இருந்தா தான் இந்த ட்ரைபியூனல்ல கன்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. சோ இதுக்கு ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது இந்த மாதிரி இப்ப இன்டர்ஸ்டேட் ரிவர்ல ஏதாச்சும் டிஸ்பியூட் அப்படின்னா
ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி ஒரு ட்ரைபியூனலை கிரியேட் பண்ணி அந்த ட்ரைபியூனல் டெசிஷனை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இந்தியால எத்தனை ட்ரைபியூனல்ஸ் இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணா வாட்டர் டிஸ்பியூட் ட்ரைபியூனல் 1. இது வந்து 1969ல செட்டப் பண்ணி இந்த ட்ரைபியூனல் அதோட தீர்ப்பை 1976 கொடுத்துருச்சு. எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்த டிஸ்பியூட்ல இன்வால்வ் அப்படின்னா மகாராஷ்டிரா, ஆந்திரா அண்ட் கர்நாடகா. செகண்ட் வந்து கோதாவரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரைபியூனல் 1969ல கன்ஸ்டியூட் பண்றாங்க. 80ல இதோட தீர்ப்பை கொடுத்துருச்சு. என்னென்ன ஸ்டேட்ஸ் இன்வால்வ் அப்படின்னா மகாராஷ்டிரா, ஆந்திரா, மத்திய பிரதேஷ், கர்நாடகா அண்ட் ஒடிஷா. தேர்ட் ட்ரைபியூனல் என்ன அப்படின்னா நர்மதா வாட்டர் டிஸ்பியூட் ட்ரைபியூனல். இது வந்து 1969ல செட் பண்ணி 1979ல இதோட வேர்டிக்ட கொடுத்துருச்சு. என்னென்ன ஸ்டேட்ஸ் இன்வால்வ்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா. ஃபோர்த்து காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரைபியூனல். இது வந்து 1990ல கிரியேட் பண்றாங்க. 2007ல இதோட வேர்டிக்ட கொடுக்குது. அண்ட் கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. அடுத்தது ரவி அண்ட் பியாஸ். இது வந்து 1986ல செட் பண்ணாங்க. அண்ட் ஸ்டேட்ஸ் இன்வால்வ் பார்த்தோம்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா. அடுத்தது வன்சதாரா ட்ரைபியூனல். இது வந்து 2010ல செட் பண்றாங்க. ஒடிஷா அண்ட் ஆந்திரா. அடுத்தது மகாதாயி ட்ரைபியூனல். இது வந்து 2010ல செட் பண்றாங்க. கர்நாடகா, கோவா அண்ட் மகாராஷ்டிரா. அடுத்தது கிருஷ்ணா ட்ரைபியூனல் 2. இது வந்து 2004ல செட் பண்றாங்க. மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அண்ட் கர்நாடகா. அடுத்தது மகாநதி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரைபியூனல். இது வந்து 2018ல செட் பண்றாங்க. ஸ்டேட்ஸ் இன்வால்வ் பாத்தீங்கன்னா சத்தீஸ்கரும் ஒடிஷாவும். ஸோ இந்த மகாநதி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரைபியூனல் தான் வந்து லேட்டஸ்டா கிரியேட் பண்ண ட்ரைபியூனல். ஸோ இந்த கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ட்ரைபியூனல்ஸ் வந்து இது வரைக்கும் இருக்கு. இந்த 9 ட்ரைபியூனல்ஸ்ல 4 ட்ரைபியூனல்ஸ் இது வரைக்கும் தான் டில் காவேரி. இந்த 4 ட்ரைபியூனல்ஸ் மட்டும்தான் அதோட தீர்ப்புகளை கொடுத்திருக்கு. மீதி 5 ட்ரைபியூனல்ஸ் இன்னும் அதோட தீர்ப்புகளை வழங்கல. ஓகே. What are all the problems with Interstate Water Dispute Act of 1956? என்னென்ன பிரச்சனைகள் இந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956ல இருக்கு அப்படின்ட்டு ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்பர் 1 பாத்தீங்கன்னா செப்பரேட் ட்ரைபியூனல் ஃபார் ஈச் இன்டர்ஸ்டேட் ரிவர். அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட், இப்ப 2 ஸ்டேட்ஸுக்கு நடுவுல ஏதாச்சும் இஷ்யூ, ஏதாச்சும் இன்டர்ஸ்டேட் ரிவர்ல இஷ்யூ அப்படின்னா ஒவ்வொரு டைமும் புது ட்ரைபியூனல் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காவேரி ரிவர்ல இஷ்யூ அப்படின்னா கர்நாடகாவும் தமிழ்நாடும் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்கறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரைபியூனலை கிரியேட் பண்ணுது. அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய ட்ரைபியூனல் வந்து ஆட்ஹாக். அப்படின்னா என்னன்னா டெம்பரவரி. சோ இந்த 2 டிஸ்பியூட்டுக்கும் தீர்ப்பு இந்த ட்ரைபியூனல் வழங்கிருச்சு அப்படின்னா இந்த ட்ரைபியூனலை டிசால்வ் பண்ணிடுவாங்க. அடுத்து வேற ஏதாச்சும் ஸ்டேட்ஸ் இன்டர்ஸ்டேட் ரிவர்ல ஏதாச்சும் பிரச்சனை மறுபடியும் வேற ட்ரைபியூனல் கிரியேட் பண்ணுவாங்க. சோ ஒவ்வொரு டைமும் ட்ரைபியூனல் கிரியேட் பண்ணக்கூடிய நெசசிட்டி இருக்கு. சோ அதனாலதான் இது வந்து ஆட்ஹாக் ட்ரைபியூனல், டெம்பரவரி ட்ரைபியூனல். சோ அந்த ஒன்ஸ் ட்ரைபியூனல் அதோட தீர்ப்பை வழங்கிடுச்சுன்னா அந்த ட்ரைபியூனல் டிசால்வ் பண்ணிடுவாங்க. இது நம்பர் 1 இஷ்யூ. நம்பர் 2 என்னன்னா நோ டைம் லிமிட் ஃபார் ட்ரைபியூனல் கான்ஸ்டிடியூஷன். அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது இப்படி எங்களுக்கு வந்து இந்த டிஸ்பியூட் இருக்கு அப்படின்ட்டு. டிஸ்பியூட் இருக்குன்னு சொன்ன உடனே உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைபியூனல் கன்ஸ்டியூட் பண்றது கிடையாது. அதுக்கு வந்து ஃபுல் டிஸ்கிரிஷன் இருக்கு. எப்ப வேணாலும் ட்ரைபியூனல் கன்ஸ்டியூட் பண்ணக்கூடிய டிஸ்கிரிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் லிமிட் கிடையாதுன்னு சொல்றாங்க. ட்ரைபியூனல் கான்ஸ்டியூஷன்ல எந்த டைம் லிமிட்டும் இந்த ஆக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணல அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது டிலேஸ். அதனால என்ன ஆகுதுன்னா டிலேஸ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 9 ட்ரைபியூனல்ஸ்ல 4 ட்ரைபியூனல்ஸ் தான் வந்து அதோட தீர்ப்பை வழங்கி இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் நோ டைம் லிமிட் ஃபார் அட்ஜுடிகேஷன். சரி, ஃபர்ஸ்ட் ட்ரைபியூனல் கான்ஸ்டியூட் பண்றதுலயும் எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைபியூனல் கான்ஸ்டிடியூட் பண்ணாலும் அந்த ட்ரைபியூனல் எத்தனை நாளுக்குள்ள அதோட தீர்ப்பை வழங்கணும்னு சொல்லியும் எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. இது வந்து தேர்ட் ப்ராப்ளமா நாம பாக்குறோம். அடுத்தது ஃபோர்த் ப்ராப்ளம் என்னன்னா நோ டைம் லிமிட் ஃபார் பப்ளிஷிங் தி ரிப்போர்ட் ஆஃப் த ட்ரைபியூனல். சரி, அப்படி தீர்ப்பை வந்து ட்ரைபியூனல் வழங்கிருச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதோட அபிஷியல் கெசட் நோட்டிபிகேஷன் கொண்டு வரணும். அப்படி நோட்டிஃபை பண்ணாதான், அதோட கெசட்ல நோட்டிஃபை பண்ணாதான் வந்து அதோட ட்ரைபியூனல் கொடுத்த தீர்ப்பு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்.
ஸோ ட்ரைபுனல் தீர்ப்பை கொடுத்துட்டாலும் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை ப்ராப்பரா பண்றது இல்ல, அது அதோட ஓன் டைம் எடுத்துக்குது. ஸோ டைம் லிமிட் கிடையாது ஃபார் பப்ளிஷிங் த ரிப்போர்ட் ஆஃப் த ட்ரைபியூனல். இது அடுத்த பிரச்சனை. இப்ப நம்ம பார்த்தோம் 4 ட்ரைபியூனல் வந்து அதோட தீர்ப்பை வழங்கி இருக்கு அப்படின்ட்டு. அந்த 4 ட்ரைபியூனல்ல 3 ட்ரைபியூனலோட தீர்ப்பை தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதோட கெசட்ல நோட்டிஃபை பண்ணிருக்கு. ஓகே, அடுத்த பிரச்சனை என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் இருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்ல நம்ம பார்த்தோம். அப்படி ட்ரைபியூனல் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு வந்து ஃபைனல் அண்ட் பைண்டிங் ஆன் த ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு. ஆனா அந்த ஸ்டேட்ஸ் என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மறுபடியும் அப்பீலுக்கு போறாங்க. எந்த ப்ரொவிஷன்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி அப்பீலுக்கு போறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 21 அண்ட் ஆர்டிகல் 136. ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது, ரைட் டு லைஃப். இப்ப அந்த அக்ரீவ்டு ஸ்டேட் என்ன பண்றாங்க, எங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் லைஃப் வந்து எங்களுக்கு வந்து வயலேட் ஆகுது, இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், ஏன்னா தண்ணிங்கிறது ஒரு ரைட் டு லைஃப் இருக்கு அப்படின்ட்டு சொல்லி அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அண்ட் ஆர்டிகல் 136 அப்படிங்கிறது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனுங்கிற ஒரு ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி மறுபடியும் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து அப்பீலுக்கு போறாங்க. ஸோ இப்போ வாட் இஸ் ரியலி அந்த ஃபைனல் அண்ட் பைண்டிங் மீன் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இந்த ஆக்ட்ல இருக்கு. அடுத்த பிரச்சனை என்னன்னா நோ ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் மெக்கானிசம். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ட்ரைபுனல் கொடுக்கிற வேர்டிக்ட அவங்களோட அபிஷியல் கெசட்ல நோட்டிஃபை பண்ணிடுறாங்க. அப்படி நோட்டிஃபை பண்ணாலும் ப்ராப்பரான இம்ப்ளிமெண்டிங் மெக்கானிசம் கிடையாது. ஸோ அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான், ஏன்னா இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி இந்த ஆக்ட்ல மிஸ்ஸிங். அடுத்த பிரச்சனை என்ன, நோ ஏஜ் லிமிட் ஃபார் சேர்பர்சன். இந்த ட்ரைபியூனல்ல இருக்கக்கூடிய சேர்பர்சனுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராப்ளம்ஸ் வித் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட். இந்த இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 ஒரு டைம் அமெண்ட் பண்ணியிருக்கோம். எப்போ அப்படின்னா 2002ல இதை அமெண்ட் பண்ணியிருக்கோம். அமெண்ட் பண்ணி 2 ப்ராப்ளமுக்கான சொல்யூஷனை இந்த அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஒன்று வந்து என்ன சொல்றோம், நோ டைம் லிமிட் ஃபார் ட்ரைபுனல் கான்ஸ்டிடியூஷன் சொல்றோமா. முன்னாடி வந்து ட்ரைபுனல் கான்ஸ்டியூட் பண்றதுக்கு எந்த டைம் லிமிட்டும் 1956 ஆக்ட் கொடுக்கல. ஆனா 2002 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது, ஸ்டேட் கவர்மெண்ட் உங்ககிட்ட அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லி அந்த டிஸ்பியூட்டை கொண்டு வந்து 1 வருஷத்துக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் ஃபார்ம் தி ட்ரைபியூனல் அப்படிங்கிறாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா நோ டைம் லிமிட் ஃபார் அட்ஜுடிகேஷன். எங்க 1956ல அந்த ட்ரைபியூனல் இவ்வளோ நாளுக்குள்ள தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. வேறஸ் இந்த 2002ல இது அமெண்ட் பண்ணி என்ன சொல்றாங்க, ட்ரைபியூனல் வந்து 3 வருஷத்துக்குள்ள அதோட தீர்ப்பை கொடுக்கணும். அப்படியும் மிஞ்சி போனா இன்னும் 2 வருஷம் ஆட் பண்ணிக்கோங்க. டோட்டலா 5 இயர்ஸ்க்குள்ள அந்த ட்ரைபியூனல் கான்ஸ்டியூட் பண்ணி 5 இயர்ஸ்க்குள்ள தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2002 அமெண்ட்மெண்ட் வந்து இந்த 2 மாடிஃபிகேஷனை 1956 ஆக்ட்ல பண்ணிருக்கு. ஓகே, இப்ப கரண்ட் அஃபேர்ஸ். இப்ப நியூஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் அமெண்ட்மெண்ட் பில் 2019. சோ இந்த 1956 ஆக்ட்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் மாதிரி தான் இந்த பில்ல 2019ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த பில் என்ன சொல்லுது, 1956 ஆக்ட் படி ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நெகோசியேஷன் மூலமா ட்ரை பண்ணும் அந்த 2 பார்ட்டிஸ்க்குள்ள ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு. அப்படி நெகோசியேஷன் ஃபெயில் ஆனா மட்டும்தான் ட்ரைபியூனல்ல செட்டப் பண்ணும். ஆனா இந்த பில் என்ன சொல்லுது, இனி நெகோசியேஷன் எல்லாம் எதுவும் கிடையாது. டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனையை கொண்டு போனாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிஸ்பியூட்ஸ் ரெசல்யூஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்னு ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி மூலமா ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இந்த 2 பார்ட்டிக்கும் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். அது வந்து மேக்சிமம் 1 இயர்க்குள்ள இந்த டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டி வந்து அதோட சொல்யூஷனை அதோட தீர்ப்பை கொடுக்கணும். அப்படியும் இல்லைன்னா மேக்சிமம் 6 months. ஸோ டோட்டலா மேக்சிமமா 1 year + 6 monthsக்குள்ள ஏதாச்சும் சொல்யூஷன் இந்த கமிட்டி மூலமா அரைவ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வித்தின் 3 months ஃப்ரம் த டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து 3 monthsக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரைபியூனலை செட் பண்ணிடணும். நம்ம முன்னாடி 1956 ஆக்ட்ல என்ன பார்த்தோம், ட்ரைபியூனல் செட் பண்றதுக்கு
டைம் லிமிட் எதுவும் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லியிருக்கான். ஆனா இந்த பில் என்ன சொல்லுது, டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டியில இருந்து ரிப்போர்ட் வந்து 3 மாசத்துக்குள்ள ட்ரைபியூனலை செட் பண்ணும். இப்போ டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டிலேயே வந்து பார்ட்டிஸ்குள்ள ஒரு நல்ல சுமூகமான ஒரு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா ஓகே ஃபைன், அதோட முடிஞ்சிடும். அப்படி 2 பேரும் ஒரு சுமூகமான தீர்ப்புக்கு வரல அப்படின்னா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரைபியூனலை 3 மந்த்ஸ்க்குள்ள செட்டப் பண்ணணும். ஓகே, அடுத்தது பெர்மனன்ட் ட்ரைபியூனல் வித் மல்டிபிள் பெஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இந்த பில் வந்து கொண்டு வந்திருக்கு. அப்படின்னா முன்னாடி நாம என்ன பார்த்தோம், ஆட்ஹாக் ட்ரைபியூனல், ஒவ்வொரு இன்டர்ஸ்டேட் ரிவர்ல ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட்னா ஒரு ட்ரைபியூனல் கிரியேட் பண்றது, அதை மறுபடியும் டிசால்வ் பண்ணிருது, இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த பில் என்ன சொல்றாங்க, ஒரு பெர்மனண்டா ஒரு ட்ரைபியூனலை கிரியேட் பண்ணுங்க வித் மல்டிபிள் பெஞ்சஸ். லைக் இப்போ காவேரிக்கு ஏதாச்சும் இஷ்யூனா ஒரு பெஞ்ச் கிட்ட போகும், நர்மதா ரிவர்ல ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா அடுத்த பெஞ்ச், இது மாதிரி மல்டிபிள் பெஞ்சஸ் வேணா வச்சுக்கோங்க, ஆனா ட்ரைபியூனல் ஒரே ஒரு பெர்மனண்டா ஒரு ட்ரைபியூனல் இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லி இந்த பில் சொல்லுது. அடுத்தது இந்த ட்ரைபியூனல்ல யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னா, ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, ஒரு வைஸ் சேர்பர்சன், 3 ஜுடிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க அண்ட் 3 எக்ஸ்பர்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, இந்த ட்ரைபியூனல்ல இருக்கக்கூடிய இந்த மெம்பர்ஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, சிஜேஐ, பிரைம் மினிஸ்டர் அண்ட் லா மினிஸ்டர் 3 பேரும் சேர்ந்து இந்த ட்ரைபியூனல் மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பில் வர்றதுக்கு முன்னாடி யார் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சிஜிஐ தான் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்படின்னா என்ன, இந்த ட்ரைபியூனல்ல வந்து ஜுடிஷியரியோட பவர் தான் ஜாஸ்தியா இருக்கும், ஏன்னா சிஜிஐ தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆனா அந்த இதை எடுத்துட்டு இந்த பில் என்ன சொல்லுது, இந்த சிஜேஐ, பிஎம், லா மினிஸ்டர், சோ போத் ஜுடிஷியரியும் எக்ஸிகியூட்டிவும் சேர்ந்து தான் இந்த ட்ரைபியூனல் மெம்பர்ஸை அப்பாயிண்ட் பண்றாங்க இந்த பில் படி. அடுத்தது இந்த பில் வந்து ஒரு டேட்டா பேங்க்னு ஒன்று கிரியேட் பண்ணுது. டேட்டா பேங்க் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரிவர் பேசின்ஸோட இன்ஃபர்மேஷன் இந்த டேட்டா பேங்க்ல இருக்கணும். ஏன் இந்த டேட்டா பேங்க் கான்செப்டை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் அப்படின்னா, இப்ப காவேரியிலேயே ஏதாச்சும் டிஸ்பியூட்னா காவேரி ட்ரைபியூனல் ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. அந்த ட்ரைபியூனல் அதுக்கு கன்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் காவேரி பத்தின டேட்டாவை ட்ரைபியூனல் வந்து சீக்கிரம் அவசரமா ஒரு பேங்க் டேட்டா பேங்க் கிரியேட் பண்றாங்க. ஆனா இந்த பில் படி அந்த அவசியம் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து ஒரு பெர்மனண்டா ஒரு டேட்டா பேங்கை கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ட்டு இந்த பில் சொல்லுது. அடுத்தது டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா, ட்ரைபியூனல் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு 2 வருஷத்துக்குள்ள கொடுக்கணும், கன்ஸ்டியூட் பண்ணி 2 வருஷத்துக்குள்ள கொடுக்கணும். அப்படியும் மிஞ்சி போனா இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 இயர் ஆட் பண்ணி மொத்தமா 3 வருஷத்துக்குள்ள, மேக்சிமம் ஆஃப் 3 இயர்ஸ்க்குள்ள அதோட தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது ரீகன்சிடரேஷன். ஓகே, அந்த தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் பார்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா ட்ரைபியூனல்ல மறுபடியும் ரீகன்சிடர் பண்ண சொல்லி ஒரு விஷயத்த ஸ்டேட்ஸ் வந்து கொண்டு வரலாம். அப்படி ரீகன்சிடரேஷனுக்கு ஸ்டேட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ட்ரைபியூனல் வந்து 1 வருஷம், மேக்சிமம் இன்னொரு 6 months ஆட் பண்ணி 1.5 வருஷத்துக்குள்ள மறுபடியும் அந்த ரீகன்சிடர் பண்ணி அதோட தீர்ப்பை சொல்லணும். சோ இப்ப நம்ம இந்த டைம் ஃப்ரேம் வந்து இங்க ஒரு 5 இயர்ஸ், ரீகன்சிடரேஷன்ல ஒரு 1.5 வருஷம், மேக்சிமம் 4.5 வருஷம். ரீகன்சிடரேஷன் இருக்கும் பட்சத்துல இந்த 1.5 வருஷம், இல்ல அப்படின்னா ஒரு 3 வருஷம் தான். சோ இது வந்து ஸ்பீடியர் அட்ஜுடிகேஷன், ஸ்பீடா வந்து அதோட தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இந்த பில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது இதோட டெசிஷன் வந்து இந்த ட்ரைபியூனல் கொடுக்கக்கூடிய டெசிஷன் வந்து ஃபைனல் அண்ட் பைண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஜட்ஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி நோட்டிஃபைடு பை த ட்ரைபியூனல். நம்ம முன்னாடி 1956 ஆக்ட் படி என்னன்னா, ட்ரைபியூனல் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு அப்படின்னா அந்த தீர்ப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோட கெசட்ல அபிஷியலா நோட்டிஃபை பண்ணா மட்டும்தான் ஸ்டேட்ஸ் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஆனா இந்த பில் என்ன சொல்லுது, ட்ரைபியூனல் கொடுக்கிற தீர்ப்பே வந்து ஃபைனல் தான், அதை வந்து இனி வந்து நீங்க புதுசா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த கெசட்ல எல்லாம் நோட்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஜட்ஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்லி நோட்டிஃபைட் பை ட்ரைபியூனல் அப்படின்ட்டு இந்த பில் சொல்லுது. அடுத்தது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் சேர்பர்சனை மேக்ஸிமம் 5 இயர்ஸ் இல்லைன்னா 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், விச் எவர் இஸ் ஏர்லியர். ஓகே, இதுதான். ஸோ இந்த 1956 ஆக்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யற விதமா தான் வந்து இந்த பில் 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து செகண்ட் டாபிக் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து ஆர்டிகல் 263 இன்டர்ஸ்டேட் கவுன்சில டீல் பண்ணுது. Who establishes interstate council அப்படின்னா பிரசிடென்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு அப்படின்னா, if at any time
if at any time it appears to president that public interest would be served by its establishment. ஸோ எந்த டைம் வேணாலும் அவர் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். எப்ப எந்த சுச்சுவேஷன் அப்படின்னா இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுனா அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை சர்வ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிரசிடென்ட் அட் எனி டைம் ஹி கேன் எஸ்டாப்ளிஷ் தி இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஓகே, இந்த கவுன்சிலோட டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்னு, இந்த டியூட்டிஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டிஸ். கான்ஸ்டிடியூஷனே வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு ஒரு 3 டியூட்டிஸை கொடுத்துருக்கு. என்னன்னா அப்படின்னா என்கொயர் அண்ட் அட்வைஸ் தி டிஸ்பியூட் பிட்வீன் த ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் ஏதாச்சும் டிஸ்பியூட் அப்படின்னா அதை என்கொயர் பண்ணி அதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரியான ஃபங்க்ஷனை இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து டிஸ்கஸ் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் காமன் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காமன் சப்ஜெக்டை இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ல டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் என்னன்னா ரெக்கமெண்டேஷன். இட் கேன் மேக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் பெட்டர் கோஆர்டினேஷன் ஆஃப் பாலிசி. ஸோ இதெல்லாம் தான் 3 டியூட்டிஸ். ஒன்னு டிஸ்பியூட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு என்கொயர் பண்ணி அட்வைஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து காமன் இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். தேர்ட் வந்து இட் கேன் மேக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் பெட்டர் கோஆர்டினேஷன் ஆஃப் பாலிசிஸ். இந்த 3 தான் வந்து டியூட்டிஸா வந்து கான்ஸ்டிடியூஷன்லயே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது வாட் ஆர் ஆல் தி மேண்டேட் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா இவர் தான் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். he can define duties, procedure and organization. நம்ம பார்த்தோம் டியூட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு. இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டிஸ். இது இல்லாம அடிஷனலா வந்து பிரசிடென்ட் வந்து இந்த கவுன்சிலுக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ் கூட கொடுக்கலாம். அண்ட் இவர் தான் வந்து என்ன மாதிரி அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இவர் தான் வந்து டிஃபைன் பண்ணுவார். ஓகே, ஆன் ஹூஸ் ரெக்கமெண்டேஷன் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்துச்சு அப்படின்னா சர்க்காரியா கமிஷன். சர்க்காரியா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில 1990ல விபி சிங் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ வென் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னா 1990. அண்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இஸ் complementary to Supreme Court's jurisdiction under Article 131. So இந்த Article 131 அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டோட ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்ஸுக்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலோ இல்ல ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் ஏதாச்சும் ஒரு லீகல் இஷ்யூனாலோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அது இல்லாம இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து இட் ஆக்ட் காம்ப்ளிமெண்டரி டு சுப்ரீம் கோர்ட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 131 அப்படிங்கிறாங்க. அடுத்தது இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கொடுக்கக்கூடிய அட்வைஸ். இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து ஒரு அட்வைசரி ரெக்கமெண்டரி பாடி தான். இங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் ஃபைனல் பைண்டிங் எல்லாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அன் அட்வைசரி பாடி. அண்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து இட்ஸ் அ நான் பெர்மனன்ட் பாடி பட் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி ஆனா ஒரு நான் பெர்மனன்ட் பாடி அப்படிங்கிறாங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இஸ் அசிஸ்டட் பை இன்டர்ஸ்டேட் செக்ரட்டரியேட். இதை அசஸ் பண்றது வந்து இன்டர்ஸ்டேட் செக்ரட்டரியேட் 1991ல ஃபார்ம் பண்றாங்க. இந்த இன்டர்ஸ்டேட் செக்ரட்டரியேட் தான் வந்து ஜோனல் கவுன்சிலோட செக்ரட்டரியேட்டும் கூட. ஓகே ஓகே இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ல யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பிஎம் பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட சேர்மேன். அடுத்தது சிஎம் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். எல்லா ஸ்டேட்டோட சிஎம் இருப்பாங்க. எந்த யூடிஐக்கெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கோ அந்த யூடியோட சிஎம் இருப்பாங்க. அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃப் யூடிஸ் வித்வுட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். அடுத்தது கவர்னர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் ஸ்டேட். அடுத்தது 6 கேபினெட் மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் ஹோம் மினிஸ்டர். அந்த 6 கேபினெட் மெம்பர்ஸை யாரு நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நாமினேட் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு பெர்மனன்ட் இன்வைட்டீஸா வந்து 10 யூனியன் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இது யாரு நாமினேட் பண்ணுவா? இதுவும் பிஎம் தான் நாமினேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்த்ல வந்து இந்த 10 யூனியன் மினிஸ்டர்ஸ் பதிலா 5 யூனியன் மினிஸ்டர்ஸ் இருக்கும். ஆனா இப்ப நீங்க அந்த ஹோம் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 10 யூனியன் மினிஸ்டர்ஸ் இருக்கும். 10 யூனியன் மினிஸ்டர்ஸ் தான் வந்து அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இந்த காம்போசிஷன்ல யாரு சேர்மேன்னா பிரைம் மினிஸ்டர் தான் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சிலோட சேர்மேன். ஓகே, அடுத்தது ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் த கவுன்சில். இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து 1996ல செட் பண்றாங்க. ஃபார் வாட் அப்படின்னா கண்டினியூஸ் கன்சல்டேஷன். ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாடி. எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டோட சிஎம் இதெல்லாம் இருப்பாங்க. ஆனா இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து
கொஞ்சம் சிஎம்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால சீக்கிரம் மீட் பண்ணா கூட இந்த பாடியை சீக்கிரம் கன்ஸ்டியூட் பண்ணலாம். வேற அது வந்து பெரிய பாடிங்கிறதுனால ஒவ்வொரு டைமும் மீட்டிங் வைக்கிறது கொஞ்சம் இம்பாசிபிளான விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ல இது வரைக்கும் 11 மீட்டிங்ஸ் தான் டில் நவ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் கவுன்சில்ல யாரெல்லாம் மெம்பர்ஸ் அப்படின்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர், அவரு தான் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியோட சேர்மேன். அண்ட் 4 கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, 4 ஸ்டேட்ஸோட சிஎம் இருப்பாங்க. தமிழ்நாடு வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியில மெம்பரான்னு கேட்டா கிடையாது. தமிழ்நாடு இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஸ்டாண்டிங் கமிட்டி. அவ்வளவுதான். இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ஸ் வந்து ஓவர். ஓகே, மிச்சம் இருக்கக்கூடிய 3 டாபிக், தட் இஸ் ஃபுல் ஃபெய்த் அண்ட் கிரெடிட் கிளாஸ், ஜோனல் கவுன்சில், அப்புறம் ஃப்ரீடம் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ட்ரேட். இந்த 3ஐயும் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல நாம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.